எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான டிப்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ளவுஸோட கப் ஷேப் கட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த விதமான கட்டிங், அதாவது அந்த கப் ஷேப்பு எந்தெந்த விதத்தில் இருக்கும், அதுக்கான கட்டிங் எப்படி போகணுன்றதை பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸில் நீங்கள் கப் ஷேப்பை கவனித்து பாருங்கள். அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி கப் ஷேப் இருக்கிறது இந்த டாட் பிடிச்ச பகுதியிலேருந்து இந்த சைடு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட்டை விட இங்கே லூஸ் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் பபிள் மாதிரி தூக்கின்னு இந்த இடமும் லூஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஃப்ரீயாக போடுறது. கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் வச்சு கப் ஷேப்பில் கொஞ்சம் லூஸ் வச்சு போடுவாங்க. அதாவது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக, அதாவது நெக்கு கரெக்டாக இருக்கும், இடுப்பு கரெக்டாக இருக்கும், கை எல்லாமே கரெக்டாக இருக்கும் அவங்களாம். ஆனால் இந்த இடம் மட்டும் அவங்க லூஸ் வச்சு போடுவாங்க. அது நம்ம எக்ஸ்ட்ரா லூஸ் வச்சோ எதுவும் வெட்டுறதோ தைக்கிறதோ கிடையாது. இந்த கப் ஷேப்பில் தான் ஒரு சின்ன சின்ன மாற்றம் வச்சுக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கூட இந்த மார்பகம் வந்து சைடில் நம்மளுக்கு உருட்டையாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் குண்டாக தெரிகிற மாதிரி இருப்போம். இந்த மாதிரி இல்லாமல், அதாவது இது கம்ஃபர்டபுளாக போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கட்டிங்கில் இந்த மாதிரி ப்ளவுஸ் போடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வகை. இப்போ இந்த ப்ளவுஸை பாருங்கள். இந்த ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த இடத்துல பார்த்துங்க, இதை தூக்கி விட்டால் கூட துணி வராது. இங்கே மட்டும்தான் நம்மளுக்கு கப் ஷேப் தெரியும். இந்த சைடில் நம்மளுக்கு இந்த மாதிரி துணி பப்பிளாக தூக்கின்னு இருக்கிற மாதிரியோ இல்லை லூஸோ எதுவுமே இருக்காது. இதுவும் கட்டிங்கில் தான், தைக்கிறதுல எதுவுமே இதெல்லாம் நீங்கள் மாற்றம் செய்ய வேணாம். பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லாமே செட்டாக இருக்கும். உங்களுக்கு கழுத்துலேருந்து ஆம்கோல்லேருந்து இடுப்புலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த கப் ஷேப், அதாவது பிரேஸ் கூட யூஸ் பண்ணாதவங்க இந்த மாதிரி இந்த கட்டிங்கில் போட்டிங்கன்னா நீங்கள் பிரேஸ் யூஸ் பண்ண மாதிரியே ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். இந்த கட்டிங் எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது நடுவில் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃப்ரீயாக துணி இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எடுத்தால் கூட அந்த அளவுக்கு வராது, கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் நல்லாவே பாருங்கள், இந்த இடத்துல நல்லா லூஸ் வரும். உங்களுக்கு துணி எடுத்தாலும் லூஸாக இருக்கும். இங்கே அதிகப்படியான லூஸ், இந்த டாட்டை விட இங்கேயே லூஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கட்டிங் இருக்குது. இதை எப்படி கட் பண்ணலான்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸோட கட்டிங்கை பார்க்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி போடுற பாருங்கள். இது கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த ஐப்பட்டி பக்கம் இருக்கிற இடத்துல நம்ம கரெக்டாக அளவு எடுத்தாச்சு. இது சைடில் நம்ம பட்டியோட சைடில் வர்றதை இதையும் அளவு எடுத்தாச்சு. இது சென்ட்ரு, இந்த கிராஸோட லென்த்தும் அளவு எடுத்து வச்சுட்டேன். இதில் நம்ம எப்படி வரைகிறோன்னு பாருங்கள். இந்த இடத்துல ப்ளவுஸ் லூஸாக இருக்கிற ப்ளவுஸுக்கு எப்படி கட்டிங் போடுறேன் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி போட்டுருவோம். இந்த மாதிரி போடுற ப்ளவுஸில் தான் நம்மளுக்கு இங்கே லூஸ் கிடைக்கும். பாருங்கள், இது ஒரு வகை கட்டிங். இது இப்படி இருக்கும். இது நார்மலாக நம்ம கட் பண்ணுறது. இதுவே ப்ளவுஸ் காட்டணும் இல்லைங்களா, இந்த இடத்துல லூஸே வராமல் கப் ஷேப் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும், ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி. இதை எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரியே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கொக்கிப்பட்டி சைடில் அதே மாதிரி கிராஸோட லென்த்தை வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி இந்த வளைவு வரைய தெரியாதவங்களும், இந்த மாதிரி பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு வரைஞ்சாலும் உங்களுக்கும் இப்படி லூஸ் வர்ற மாதிரியும் வரும், ஓரளவுக்கு வரும் லூஸ். இதையே வராமல் அந்த மாதிரி ஃபிட்டிங்காக வரணும் அந்த ப்ளவுஸ் மாதிரி அப்படின்னா இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. எப்பயும் போல் நார்மலாக நீங்கள் வைக்கிற மாதிரி வச்சு கட்டிங் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இங்கே வருதா, இந்த இடத்த கரெக்டாக இப்படி மடிச்சுக்கோங்க. இங்கே இந்த இடம் எதையுமே நீங்கள் அளவு பார்க்க வேணாம். அதுக்கு நேராக இப்படி மடிச்சுட்டு இது சரியாக இருக்கணுமா என்னெல்லாம் பார்க்க வேணாம். இந்த பாயிண்ட் மட்டும் கரெக்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ இங்கே வருது பாருங்கள், இங்கே எவ்வளோ கிளாத் வருதோ கரெக்டாக ஸ்கேல் இதுங்க பாருங்கள். இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக வச்சுட்டு இந்த கிராஸுக்கு நேராக இங்கே பாருங்கள், இந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்குதோ அதுக்கு நேராக நீங்கள் வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த துணி தான் இங்கே எவ்வளோ மீறுதோ இதுதான் நம்மளுக்கு சைடில் லூஸ் கொடுக்குறது. இந்த மாதிரி இல்லாமல் கட் பண்ணிவிட்டு தைச்சி பாருங்கள். நீங்கள் பிரேசர் போடலைன்னா கூட எந்த அளவுக்கு ஃபிட்டிங்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.